சார் அடுத்த சேலத்துல பொதுக்கூட்டம் இருக்கு. அதாவது சார் அடுத்த சார் இல்ல அவர் பொதுக்குழு தான் திரு எடப்பாடி அவர்கள் வந்து அவர் ஒரு கணக்கெல்லாம் சொன்னாரு. இந்த ஒரு வாரத்தில் அவருக்கான உண்மை கணக்குகள் தெரிந்துவிட்டு அவருக்கு நம்பிக்கை இழந்து விட்டாரான்னு தெரியல. அவர் திரும்பவும் அவனுடைய கட்சியோட நிலைமையை திரும்பவும் அவர் வந்து மறுவரை செய்ய வேண்டும். நாங்கள் திரும்பவும் சொல்லிவிட்டோம், எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக இந்த தேர்தலில் முதல்வராக்க யார் யாரெல்லாம் ஒத்த கருத்துடன் இருக்காங்க அவர்கள் மட்டும்தான். அதே இதில் எங்களுடைய அரசியலும் கொள்கை எதிரியா இருக்கிறவர்கள் கூட்டணி கிடையாதுன்னு மறுபடியும் சொல்லிட்டோம். அதுல எதில் அவர் ஒற்றுமை எதில் அவர் சேர்ந்திருக்காரோ அதைப்படிதான் நாங்க யோசிக்க முடியும். அடுத்த சேலத்துல பொதுக்கூட்டம் இருக்கு. அது முன்னேற்பாடுகள் எந்த இல்ல அடுத்த பொதுக்கூட்டம் எங்களுடைய எந்தெந்த இடத்துல இடம் பார்க்கப்பட்டு வருகிறது, எங்கெங்கெல்லாம் அனுமதியும் கேட்கப்பட்டு வருகிறது, அதை பொறுத்து தான் எங்களுடைய அது அபிஷியல் எல்லாம் முடிவான பிறகு அது குறித்த ஒரு அபிஷியலான அறிவிப்புகள் வரும். இல்ல அதுக்கான நாட்கள் அதிகமா இருக்கு. அவங்கவுங்க வந்து அவங்களுடைய கட்சி ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க, அதுக்கான நாட்கள் அதிகமாக இருக்குது. ஜனவரி மாசத்துலயோ இல்ல பிப்ரவரி மாசத்துலயோ ஒரு வாரத்தில் போதும். அந்த நீங்க விருப்ப மனுக்கள் பெறுறதுக்கு ஒரு வாரம் போதும். இப்பயே வாங்க வேண்டிய அவசியம் அந்தந்த கட்சிகளுக்கு அவங்களுடைய கூட்டணிகள் எப்படி இருக்கோ அதுக்கான யோசிப்பாங்க. பட் இன்னும் நாட்கள் இருக்கு.